ஏலாதி நூலின் 23வது செய்யுள். குணம் நோக்கான், கூழ் நோக்கான், கோலமும் நோக்கான், மணம் நோக்கான், மங்களமும் நோக்கான், கண நோக்கான், கால் காப்பு வேண்டான், பெரியார் நூல் கால்க்கு வாய்க்காப்பு கோடல் வனப்பு. கால்கட்டு என்னும் இல்லற வாழ்வை விரும்பாதவன் நட்புக்காகவும் உறவுக்காகவும் நல்ல குணங்களை கொண்டவர் யார் என ஆராயாமல் தன் குணத்தையே செம்மைப்படுத்த விரும்புவான். செல்வத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டான், அழகை விரும்ப மாட்டான், திருமண வாழ்வை பற்றி நினைக்கவே மாட்டான், பிறர் செய்யும் தான தர்மங்களை பற்றி கூட சிந்திக்க மாட்டான், சுற்றத்தை சார்ந்து வாழ மாட்டான். ஆனாலும் காலன் வரும் வழிக்கு காவலாக உள்ள கற்றறிந்த பெரியோர் நூல் வழி நடக்கவே எண்ணுவான். செய்யுள் 24. பிணி பிறப்பு மூப்போடு சாக்காடு துன்பம் தனிவில் நிரப்பு இவை தாழா அணியின் அரங்கின் மேல் ஆடுனர் போல் ஆகாமல் நன்றாம் நிரப்பு மேல் வீட்டு நெறி. நோய் வருத்தம், மீண்டும் பிறத்தல், முதுமை அடைதல், பின் சாதல், துயரம், வற்றாத வறுமை இவையெல்லாம் நாடக மேடையில் ஒருவனே மாறி மாறி வேறு வேறு வேடம் பூண்டு நடிப்பதைப் போன்றது. ஒரே உயிர் பல பிறவைகளில் எடுக்கப் போகும் இதே நிலைதான். இதை தவிர்க்க துறவை மேற்கொள்ளுதலே சரியான பாதை, இதுவே வீட்டின் நெறி என்று விளக்குகிறார். இனி நாளை அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் தேவ ஜெயசுந்தரன், கடலூர்.